உலகின் மிக பழமை வாய்ந்த மொழியான தமிழ் மீது இந்தியாவின் பல பகுதிகளிலும் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். வானொலியில் தனது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2025ஆம் ஆண்டின் பல விஷயங்கள் பெருமிதத்தை தந்துள்ளன எனவும், ஆபரேஷன் சிந்தூர் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையின் அடையாளமாக ஆனது எனவும் கூறினார். இப்போது 2026ஆம் ஆண்டில் புதிய நம்பிக்கைகள், புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னோக்கி செல்ல தேசம் தயாராகி வருவதாக தெரிவித்த அவர், இன்று இந்தியா மீது உலகம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் மிகப்பெரிய காரணம் இங்குள்ள இளைஞர்களின் சக்திதான் என்றார். பிஜியில் இந்திய மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்ப ஒரு பாராட்டுக்குரிய முயற்சி நடந்து வருவதை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் பிஜியில் உள்ள ஒரு கல்விச்சாலையில் முதன்முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டி, அப்போது குழந்தைகள் மேடையில் தங்களின் தமிழ் மொழியின் பெருமை குறித்து தங்கு தடையின்றி உரையாற்றினார்கள் எனவும், தமிழில் கவிதைகள், சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன எனவும் அவர் தெரிவித்தார். தமிழர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மெத்த தன்னம்பிக்கையோடு மேடையில் வெளிப்படுத்தினார்கள் எனவும், இந்தியாவிலும் தமிழ் மொழியின் பரவலாக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்பு காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் 4ஆம் பதிப்பு நடைபெற்றதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழ் கற்பது தொடர்பாக வாரணாசியில் 50ற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். உலகின் தொன்மையான மொழியான தமிழின் இலக்கியம் மிக வளமானது எனவும், இன்று நாட்டின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதுதான் மொழியின் பலம் எனவும் பிரதமர் மோடி கூறினார்.